இந்த செய்தி எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் உழைச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் உழைச்சு. இப்போ நான் சொல்றேன், என்னதான் நைட்டு ஃபுல்லா சம காஃபி எனக்கு. நான் காலையில பேச முடியுமா? அப்போ ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்க வேலை, நான் போய் செய்வேன், அவ்வளவுதான். இந்த காஃப் வர்றது, இந்த போய் நிக்க முடியாது, பலவீனமா இருக்கிறதா, இந்த பலத்தை, எனக்கு கொடுத்த பலத்தை உமக்கு முதலீடு செய்யறேன். எனக்கு கொடுத்த சுகத்தை உமக்கு முதலீடு செய்கிறேன். எனக்கு கொடுத்த நல்ல ஞானத்தை உமக்கு முதலீடு செய்கிறேன். ஹல்லேலூயா. உஷாரா இருக்கிறீனா இந்த செய்திய கேட்டுக்கிட்டு கர்த்தருக்காக ஓடுவேன். நீ உஷாரா இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், 40 வயசு ஆகட்டும், அப்ப பார்த்துக்கலாம் போ அப்படின்னு இருந்தீனாக்கா 40 வயசுல உன்னை தேடிக்கிட்டே தான் வராது. ஹலோ ஹலோ ஹலோ. அதான் நீ உக்காந்து 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 யோசித்து நிறைய செஞ்சுட்டம்பா, ஐயோ நிறைய செஞ்சுட்டம்பா அப்படிலாம் சொல்லாத. அப்ப நான் யோசிப்பேன், என்ன யோசிப்பேன்னா, அந்த 17 வயசுல ஆண்டவரை என்ன 30 பைபிளை தூக்க வச்சுக்கின்னு இமயமலையில எல்லாம் ஏறினானே, அந்த சிம்லா மலையில எல்லாம் நான் ஏறினானே, அதெல்லாம் பாக்குறீங்கல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 30 பைபிளை ரோட்ல போறவங்கள்ட்ட எச்ச தூக்கிட்டு போவாங்க, கள்ளத்தூக்கி அடிச்சுக்கிறாங்க என்ன போட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அது ரொம்ப முக்கியம். ஸோ சிறிதளவு விதைக்கிறவன் சிறிதாக இருப்பான், பெரிதளவு விதைக்கிறவன் பெரிதாக இருப்பான். கர்த்தருக்காக நீ எப்படியெல்லாம் யோசித்து முதலீடு செய்கிறியோ நீ தோற்று போனதே கிடையாது. கர்த்தர் அதோடைய வட்டி மொத்தமா போட்டு உனக்கு தருகிற தேவனா இருக்கிறார். ஸோ எப்பவுமே நீ சாட்டிஸ்ஃபை ஆகாத. நான் இதை செஞ்சுட்டேனே, நான் இதை பண்ணிட்டேனே, நான் கூட்டத்துக்கு நீ கூட்டத்துக்கு வர்றதுனால யாருக்கு லாபம்? ஹலோ, யாருக்கு லாபம்? உனக்கு லாபம், அவருக்கு இல்லை. ஆனா அவருக்காக என்ன செஞ்ச? ஆவி, ஆத்மா, சரீரம் 3. அதுக்குள்ள இருக்கிறதா சுகமும் பலனும் டேலண்ட்ஸும் வரங்களும் ஞானமும் உழைப்பும் பேச்சு நேரங்கள். என் நேரத்தை கூட நான் முதலீடு செய்யணும். அசால்ட்டா உட்காருவேன், எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சில நேரத்தில் 12 மணிக்கு ஃபோன் வரும், 2 மணிக்கு ஃபோன் வரும், கான்ஃபரன்ஸ் கால் போட்டுப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒரு மூலையில இருப்பாரு, ஒய்ஃப் ஒரு மூலையில இருப்பாங்க, அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நடுவில் உட்காந்து நாங்க கேட்டு நிற்போம். இன்வெஸ்ட்மெண்ட். யாரோ ஒரு குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட், யாரோ ஒரு வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட். நான் முதலீடு செய்கிறேன். ஆண்டவரே உங்க நாமத்தினாலே நான் முதலீடு செய்கிறேன், உங்க நாமத்தினாலே நான் பேசுகிறேன், நீங்க கொடுத்த டேலண்ட்ஸை நான் உங்களுக்காக உபயோகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துமே கர்த்தர் வேஸ்ட் பண்ணவே மாட்டார். யோசிக்க வைக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் தயவாய் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்கா இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க.